மக்களே, கடல் அலை எனவே வாரி. வாருங்கள் இறை மக்களே, கடல் அலை எனவே வாரி. அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து எல்லாரும் முன்னாடி வாங்க. தயவு ஆங்காங்கு இல்லாமல் பீடத்து முன்பாக வந்து கூட திருப்பலி ஆரம்பிக்கிறது. தயவு செய்து எல்லாம் வாங்க. பின்னுக்கு வரவங்களுக்கு முன்னாடி லேட்டாக வரவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். தயவு முன்னாடி வாங்க எல்லாரும் ப்ளீஸ். சிரமம் பாராமல் முன்னாடி வந்துடுங்க. வெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, மறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, மறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். தேவன் அரசும் மலர்ந்திடுமே, அன்பும் நீதி வளர்த்திடுவோம். பாருங்கள் இறை மக்களே, கடல் அலை எனவே வாரி. பாருங்கள் இறை மக்களே, கடல் அலை எனவே வாரி. பாருங்கள் இறை மக்களே, கடல் அலை எனவே வாரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, இது சிறப்பாக கோடியற்புதர் பதுவை அந்தோணியாருடைய திருத்தலத்தை நாடி இந்த தெய்வீக திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். சிறப்பாக அமலாசிரம் புனித அந்தோணியார் திருத்தலத்திலே இன்று முதல் 13 வார நவநாள் திருவிழாவானது தொடங்கியிருக்கிறது. காலையில் கோடியற்புதர் பதுவை அந்தோணியாருடைய திருக்குடியை ஏற்றி சிறப்பாக இந்த நவநாளை தொடங்கியிருக்கிறோம். 13 வார தேவைகள், 13 வார மன்றாட்டுக்கள் என்று இந்த ஒரு ஜெப முயற்சியை நாம் நம் அந்தோணியாரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையை புதுப்பிக்க, ஆழப்படுத்த, அவர் மூலமாக இறைவனை அநேகமாக அணுகி செல்வதற்காக இந்த 13 வார நவநாள் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருத்தலத்திற்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை சுமந்து வந்து 13 வாரமும் தொடர்ந்து ஜெபித்தால் நிச்சயமாக அந்த தேவைகள் எல்லாம் நிறைவடைகிறது. இதைத்தான் பல ஆண்டுகளாக நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். 13 வார நவநாள் மூலமாக அநேகர் பல புதுமைகளை, அற்புதங்களை கோடி அற்புதனுடைய பரிந்துரையால் பெற்றிருக்கிறார்கள், சான்று பகருகிறார்கள். எனவே நாமும் இந்த 13 வார நவநாளை பக்தியோடு தொடங்குவோம். பல்வேறு தேவைகள், மன்றாட்டுக்கள் நம் ஒவ்வொருவருக்குமே இருக்குது. நமது குடும்பத்திற்காக இருக்கிறது, நாம் பணி செய்கிற இடங்களிலே தேவைகள் நிறைய இருக்கிறது. அந்த தேவைகள் எல்லாம் கண்முன் கொண்டு வந்து குறிப்பிட்ட தேவைகளை வைத்து இந்த கருத்துக்களுக்காக, இந்த தேவைக்காக 13 வாரம் திருவிழா நவநாளிலே நான் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறேன் என்று சொல்லி வாஞ்சையோடு நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே சிறப்பாக இந்த நாளிலே இந்த கோடி அற்புதருடைய பெயரால் கூடியிருக்கிறோம். இந்த திருத்தலத்திலே அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாமும் பெற்றிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். எனவே இந்த நம்பிக்கையை ஆழப்படுத்த இன்னும் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்திற்கு வந்து அந்த அந்தோணியார் இடத்திலே பல்வேறு கருத்துக்களுக்கு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். சிறப்பாக இந்த திருப்பலியின் மூலமாக
இறைவன் நம்மை குணப்படுத்துகிறார், நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். கண்ணீர், கவலை, உடல் வியாதி எல்லாம் நீங்குகிறது. அந்த நம்பிக்கையிலே இந்த கல்வாரி பலியை நாம் தகுந்த விதத்திலே ஒப்பு கொடுக்க, தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும், எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவி கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது விக்டர் மெர்சி, ஆண்டோ, தர்ஷினி குடும்பத்திற்கு நன்றி பலியாகவும், மேலும் கடன் பிரச்சனை தீரவும், விவசாயம் செழிக்கவும், உடல் உள்ள சுகம் வேண்டியும், ஃபவுஸ்டினா ஈசி எஜுகேஷன் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், ரோஜர் பென்னி பெல்சி புனித அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், நினைத்த காரியம் நிறைவேறவும், கிறிஸ்டி சகாயராஜ், சிமோன் ராணி குடும்பத்தினர் விரைவில் கடனிலிருந்து மீளவும், ரோஹித் மேத்யூ நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டியும், ஜெயராக்கினி குடும்பத்தில் மகன் ஜேசு நிஷாந்துக்கு நல்ல திருமண வரன் அமையவும், பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கவும், மேலும் நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும், பயிர் பச்சை செழிக்கவும், கால்நடைகள் விவசாயம் செழிக்கவும், ஜெயக்குமார், லூர்து மேரி இவர்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டியும், ஜி சாண்டனி, மரிய மகிழன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறவும், வேளாங்கண்ணி அம்மாள் உடல்நலம் அடைந்திருக்கும் அமல்ராஜ் லாவண்யாவுக்கு குழந்தை செல்வம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும், அந்தோணிசாமி நட்சத்திரம் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் +2 தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், மகன் நினைத்த காரியம் நன்கு நிறைவேறவும் வேண்டுதல் பலியாகவும், கஸ்பார் ராஜ், மரிய தெபோரியா, யூகன், கவின், பவின் பிறந்தநாள் நன்றியாகவும், உடல் சுகம் தேவ ஆசீர் வேண்டியும், விக்டர் லாரன்ஸ், மெர்சி ரூபினா கருத்துக்கள் நிறைவேறவும், கிராஸ்வின் கிறிஸ்வின் உடல் சுகம் நல்ல படிப்பு வேண்டியும், விக்டர் வாகனம் ஓட்டும்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டியும், கடன் பிரச்சனை தீர்வும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள சமாதானம் வேண்டியும், நாகலட்சுமி, தட்சணாமூர்த்தி, விஷால், ஓவியா, தனுஸ்ரீ இவர்கள் குடும்பத்தில்
கஷ்டங்கள் நீங்கி குடும்பத்தில் சமாதானம் மகிழ்ச்சி நிறைய வேண்டியும், தாயாருக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டியும், தட்சணாமூர்த்தி திருந்தி வாழவும் வேண்டுதல் வழியாகவும், ராணி போஸ்கோ அவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும், ரவி விமலா இவர்களுக்கு அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செலின் ராணி அந்தோனியார் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகனுக்கு நல்ல வரன் அமையவும் சமாதானம் வேண்டியும், பிள்ளைகள் செய்யும் தொழில் சிறக்க வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 10 மற்றும் 16 20 முடிய. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் குமராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைப்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கின்றார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளத்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறுகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைத்த உத்தமனே, என்னையே கேட்பாயே. அன்பை பொழிந்த ஆண்டவனே, என்னையே கேட்பாயே. தந்தையே அன்பு குழந்தையா, என்னையே கேட்பாயே. அன்பு குழந்தையா, என்னையே என்று ஏற்பாயே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 23 இறைவார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தைவெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த மாலை திருப்பலி வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையுமே இயேசுவின் பெயரால் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக இந்த அமலாசிரமம் திருத்தலத்திலே 13 வார நவநாளை சிறப்பாக தொடங்கியிருக்கிறோம். காலை திருப்பலியிலும் சரி, 11 திருப்பலியிலும் சரி, அநேக மக்கள் வந்தாங்க. 11 மணி பூசைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இடமே இல்லை உட்காரத்துக்கு, ஃபுல்லாக பேக்டு. 2000க்கு மேலே கொஞ்சம் இடம் கூட இல்லை, அவ்வளோ மக்கள் வந்திருந்தார்கள். அவ்வளோ பக்தியோடு நம்பிக்கையோடு இந்த 13 வார நவநாளை தொடங்க வந்திருந்தார்கள். பார்ப்பதற்கு அவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். பிரியமானவர்களே, உண்மையாகவே இந்த திருத்தலத்திலே கோடி அற்புதர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறதை நாங்களும் ஒவ்வொரு நாளும் மக்களிடத்திலே பார்க்கிறோம், கேட்கிறோம். சிறப்பாக இதோ இந்த நாளிலே நம்ம தவக்காலத்திலே இருக்கிறோம். தவக்காலத்திலே அநேக சிந்தனைகள் தாயாம் திரு அவை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. சிறப்பாக இன்று இந்த செவ்வாய்க்கிழமையிலே ஒரு அருமையான ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், நாம் விழிப்பாக இருக்கணும். இரண்டாவது, மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நான் மனுஷனாக இருக்கணும், மற்றவர்களை மனுஷனாக பார்க்கணும். அந்த ஒரு சிந்தனையைத்தான் இந்த வாசகங்கள் அனைத்துமே நமக்கு முன் வைக்கிறது. இதைத்தான் எசாயா இறைவாக்கினர் முதல் அதிகாரத்தில் நம்ம சிறப்பாக படிக்க கேட்டோம். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஸோ இது எல்லாமே இந்த தவ காலத்தில் நம்ம நிறைய தவ முயற்சிகள் ஒருத்தல்லாம் செய்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் என்னால் செய்ய முடியும்னா அது ஒரு பெரிய ஒருத்தல். பிரைஸ் தி லார்ட். நான் பேசுகிறதெல்லாம் கேட்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிகள்னு சொல்லுங்கள். புனித அந்தோனியாரே, புனித அந்தோனியாரே. வெரி குட். இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம்.
பிரியமானவர்களே, இந்த பாருங்க, தீச்செயலை விட்டொழிக்க நான் முன் வருகிறேனா, நன்மை செய்ய கற்றுக்கொண்டேனா, என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நன்மை செய்ய ஏதாவது புதுசாக இந்த தவ காலத்தில் கற்றுக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நீதியை நாடி தேடுங்கள். எங்கெல்லாம் நீதி இருக்குதோ அதை நாடி நம்ம தேடணும். எங்கே அநீதி நடக்குதோ அங்கே தான் நம்ம எல்லாம் ஓடிட்டு இருப்போம். அவனுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம், யார் பேருக்கு எடுக்கலாம், யாரை கீழே அமுக்கி விடலாம் அப்படிங்கிறத நம்ம ஓடுமே ஒழிய அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக நான் முன் செல்கிறேனா, அந்த தவ காலத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய நான் முன் வருகிறேனா, ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரம் தள்ளப்பட்டவர்கள், சமுதாயத்திலே அநியாயமாக அவதூறாக பேசப்படுபவர்களுக்காக என்னுடைய உரிமை குரலை இந்த தவ காலத்தில் நான் கொடுக்க முன் வருகிறேனா. அதே போல் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். திக்கற்றவர்களுக்கு நான் நீதி வழங்குறேனா. இன்றைக்கி நிறைய பேர் நீதிமன்றங்களில் கேஸு போட்டு தப்பு செய்யாததுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. ஏமாத்துறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். தவ காலத்தில் யோசித்து பார்ப்போமே, என்னுடைய தவ முயற்சியிலே இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நான் வழக்கமாக செய்து வருகிறேனா. இதையே தொடர்ந்து தான் இன்றைய திருப்பாடல் 50 கூட சொல்லப்படுகிறது. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். யாரெல்லாம் தன்னுடைய பாதையை, வழியை செம்மையாக்குகிறார்களோ, செம்மையாக்குகிறதுனா என்ன அர்த்தம்? நான் போகிற வழி உண்மையான வழி, நீதியான வழி, நல்ல வழி, கடவுளுக்கு உகந்த வழி. நான் யாரையும் ஏமாத்தலை, பொய் சொல்லலை, திருடலை, கடவுளையும் நான் ஏமாத்தலை, நேர்மையாக இருக்கிறேன். அந்த நான் செல்லுகிற பாதை சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என் பின்னாடி ஆசீர்வாதங்கள் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் நல்லது செய்யும்போது தான் கடவுள் எனக்கு நல்லது செய்வார். நான் அநீதி செஞ்சால் கடவுள் எனக்கு அநீதியைத்தான் செய்வார் என்ற கருத்தை திருப்பாடல் ஆசிரியர் கூட அழகாக இந்த திருப்பாடலை முன்வைக்கிறார். இதையே நாம் தொடர்ந்து நம்ம வாசிக்கிற பொழுது நற்செய்தியிலே நம்ம வாழ்க்கையில் நல்லது சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கடவுளை பற்றி போதிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கடவுளை போதிக்கிறவங்க இன்றைக்கி நிறையா வந்துட்டாங்க. இன்றைக்கி எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் அதில் ஒருத்தர் வீடியோ போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறார், கடவுளை பற்றி நற்செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் அதெல்லாம் பின்பற்றுறாரா இல்லையா அது யாருக்கு தெரியும்? தெரியாது. அப்போ இங்கே நற்செய்தியிலே தெளிவாக சொல்லுகிறார், ஒருவேளை யாரெல்லாம் நற்செய்தி பற்றி அறிவிக்கிறார்களோ அதை கேட்டுக்குங்க. ஏன்னா அது பொய் கிடையாது. இங்கே கூட பரிசேயர்கள் எல்லாமே நல்லது தான் சொல்கிறாங்க, சட்டங்களை சொல்கிறாங்க, கேட்டுக்குங்க. ஆனால் அவங்க செய்கிறது போல நீங்கள் செய்யாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைய போதிப்பாங்க, நல்லது தான் இருக்கும், கேட்கறதுக்கு அப்படியே தேன் வழிகிற மாதிரியே இருக்கும். ஐயோ என்ன மாதிரி பேசுகிறாரு இந்த பாஸ்டர், ஐயோ என்ன மாதிரி பேசுகிறார் இந்த சாமியார், நல்லா தான் இருக்குதே அப்படின்னு நம்ம சொல்ல தோணும். அவங்க வாழ்க்கையை போய் பார்த்தீங்கன்னா, நேரடியாக பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் அப்படி பேசுகிறான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பெருமூச்சு விடுற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரி ஏமாற்றுபவர்கள் நிறையா இருக்கிறாங்க. தெளிவாக இருங்க. அதனால் இப்படி போதிக்கிறாங்களா, கடவுள் வார்த்தையை ஏற்றுக்குங்க, கேளுங்க, பாராட்டி கை தட்டிட்டு போய்கிட்டே இருங்க. ஆனால் அவர்கள் செய்வதை போன்று நீங்கள் வாழ்க்கையில் செய்யாதீர்கள். இப்படிப்பட்டவங்க என்ன குணம் அப்படின்னு சொன்னால், இப்படி பேசுகிறவங்க எல்லாமே வாழ்க்கையில் எந்த சுமையும் சுமக்காதவங்க, எல்லா இடத்துலையும் முதன்மையான இடங்களை பார்க்குறவங்க, பந்தியில் போய் முதல்ல உட்காரவங்க, எல்லாருமே இவங்களுக்கு தான் வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு குணம் தான் இவர்களுக்கு இருக்கும். இதுதான் யூதர்களுக்கு எல்லாமே இருந்தது. மறைநூல் அறிஞர்களுக்கு எல்லாமே தொடக்க காலத்தில் இருந்தது. எல்லாமே சட்டம் பேசுவாங்க, 10 கடலை பற்றி பேசுவாங்க. ஆனால் இவர்கள் ஒன்றுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேற சட்டம். அப்போ இவங்க எல்லாமே என்னை பற்றி தான் பேசணும், என்னை பற்றி புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருந்தது. எனவே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட போலி இறைவாக்கினர்கள், போலியாக பேசுபவர்களை கண்டு கொஞ்சம் விழிப்பாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். புனித அந்தோணியாரே, புனித அந்தோணியாரே. எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நான் கடவுள் வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் கடவுளை பற்றி பேசுகிறவங்கள பற்றி நான் பின்பற்ற அவங்க பின்னாடி ஓடிடக்கூடாது. ஆமாம், இவர் என்கிட்ட சொன்னார், அதனால் நான் அவருக்கு பின்னாடியே போகிறேன், அவர் தான் எனக்கு கடவுள் மாதிரி. இல்லை, அவர் கடவுள் கிடையாது. அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று தெளிவாக இந்த நற்செய்தியிலே அழகாக இயேசு முன் வைக்கிறார். அப்போ எப்படிப்பட்டவங்களை நம்ம முன் உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், யார் ஒருத்தர் தன்னை தாழ்த்துகிறார்களோ, தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் இல்லைங்களா? முதன்மையானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர். இந்த ஒரு கருத்தை முன் வைக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கடைசி மனுஷனாக இருக்கணும், தன்னை தாழ்த்திக்கணும். அந்த தாழ்ச்சிங்கிற ஒரு பண்பு நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாருக்குமே இல்லாத ஒன்றாக இருக்குது.
அது எங்கே இருக்குது அப்படின்னு இன்னைக்கு அடையாளம் இல்லாமல் போயிடுச்சு. தாழ்ச்சியா அப்படின்னா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தாழ்ச்சியே இல்லை. யார் எது சொன்னாலும் ஏய் நீ என்ன சொல்கிறது, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நேற்று வந்த நான் ஆளு நீ, நேற்று முளைச்ச காலா நீ, என்னை பார்த்து கேள்வி கேட்குறியா? அப்போ தாழ்ச்சி இல்லை அப்படின்னா யார் எது சொன்னாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமே இதுதான். மாமியார் மருமகளுக்குள்ள ஆரம்பிக்கும் இப்படி தான். ஏம்மா இந்த பருப்பு கொஞ்சம் அளவாக போடுமா. என்னது அளவாக போடணும், நான் சம்பாதிக்கிறேன், என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறேன், நீ என்ன சொல்கிறது? ஒரு வேலை கேட்டுருந்தா சரிங்கம்மா நான் செய்கிறேன்னா முடிஞ்சு போச்சு. நீ என்ன சொல்கிறது, நான் சம்பாதிக்கிறேன்னு உடனே தாழ்ச்சி இல்லை ஆரம்பிக்குது பிரச்சனை. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வந்து கடைசியில் நீ யார், நான் எப்படி, நான் ஒத்த காலை நின்று காமிக்கிறேன், நான் யார், நீயா நானா பார்ப்போம், ஒத்தைக்கு மொத்தம் மோதிக்குவோம் அப்படிங்கிற வீராப்பெல்லாம் எப்போ வருது? அந்த தாழ்ச்சி இல்லாத போது தான். தாழ்ச்சியோட விட்டு கொடுத்து சரி நீங்கள் தானே எத்தனை நாளைக்கு இருக்கிறீங்க, எத்தனை நாளைக்கு செய்யுங்க, நானும் பார்க்குறேன், பொறுமையாக இருக்கிறேன், 10 வருஷமா 20 வருஷமா இருக்கிறேன், ஒரு காலம் வரும் என்னை கடவுள் உயர்த்துவார், தாழ்ந்தவர்களை கடவுள் உயர்த்துவார், முதலானவர்களை கடைசியில் ஆக்குவார். மாமியாரை பின்னாடி தள்ளிடுவார் ஒருவேளை. அப்போ நான் பின்னாடி இருந்தால் என்னை முன்னாடி கொண்டு வருவார், ஆண்டவர் உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இப்படி தாழ்த்தி கடவுளுடைய வார்த்தை உள்வாங்கி முதல்ல நான் வாழணும். நான் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கடவுளை பற்றி பேசுகிறேனாக்கா அது உண்மையாக இருக்கும். ஆனால் பரிசேயர்கள் எல்லாமே அப்படி கிடையாது, போதிக்கிறாங்க, அவர்கள் வாழ்வது கிடையாது. அப்போ நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தாழ்ச்சியாக பணிவாக இரக்கத்தோடு பல மக்களுக்கு உதவி செய்கிற நல்ல மனப்பான்மையோடு அப்படியே நம்ம வாழ்கிறப்போ கடவுள் நம்மை உயர்த்துவார். நமக்கு நல்ல பண்புகள் வரும். உங்களை பார்த்த உடனே ஐயோ இவங்கெல்லாம் தேவதை, இவரெல்லாம் அரசன், அப்படி எப்படி இருக்கலாம் பாரு, முகத்தை பாரு இவ்வளோ பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் நம்மை பார்த்து பெருமைப்படுவார். எப்பொழுது நான் தாழ்ச்சியாக இருக்கும் பொழுது, முதல் வாசகத்தில் எசையா சொல்லுவதை போன்று நீதிக்காக நேர்மைக்காக ஒடுக்கப்பட்டவருக்காக குரல் கொடுக்கிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். புனித அந்தோனியாரே. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த தவ காலத்திலே கோடி அற்புதருடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். நான் இந்த தாழ்ச்சி என்கிற ஆடையை உடுத்தி என்னால் முடிந்த வரை நல்ல சிறு நல்ல செயல்களை ஏழை எளியவர்களுக்கு செய்ய முடியுமா, நற்செய்தியின்படி போதிப்பதை விட வாழ முடியுமா என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் இணைவோம். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்து எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளோடும் இருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்கு நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உம்மது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று தோழமை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டும் என்று இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும்
வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியரின் தோழமை இறைவாமை கொண்டாடுகிறேன். மலராய் வந்தே அர்ச்சனையாகினேன் என்னை, அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாகினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வார், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். வேள்வியில் சேர்த்துக் கொள்வார், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். மலராய் வந்தே அர்ச்சனையாகினேன் என்னை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடைய மானை பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. இது எங்களை உலக தவறுகளிலிருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளின் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பிரியமானவர்களே, திருப்பலியினுடைய முக்கியமான நேரம் இது 13 வார நவநாள் விழாவை கொண்டாடி இருக்கிறோம். கோடி அற்புதரை தோழமை நாடி வந்திருக்கிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இந்த நேரத்திலே அபரிவிதமாக ஆசீர்வதிக்க நாம் சுமந்து வந்த தேவைகள், மன்றாட்டுக்கள், கண்ணீர், கவலை, வியாதி, வருத்தம் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் இந்த நேரத்தில் நம்மை சந்திக்கிறார், உங்களை ஆட்கொள்ளுகிறார். பக்தியோடு வாஞ்சியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர்
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணையானது நீங்கள் இருக்கிற இடத்திற்கேயே அருட்தண்ணீர் கொண்டு வருகிறார்கள். ஆகவே யாரும் எழுந்து வர வேண்டாம். இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டுமே பங்கெடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். பிறர் இதில் பங்கு கொள்ளாமல் அமைதியாக ஜெபிக்கும்படி உங்களை வேண்டுகிறோம். என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என்னால் மாவரை போற்றி மகிழும் வேளை இது. என்னால் என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என்னால் மாவரை மகிழும் வேளையிது. என்னதவம் நான் செய்தேன்,
என் நன்றி நான் சொல்வேன், என்னதவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவை போற்றி மகிழும் வேளையிலே. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவின் அறிந்து இருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருள முனைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவின் அறிந்து இருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருள முனைந்தார், அருள முனைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவை ஏற்றி பொருத்தி மகிழும் வேளையிலே. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தலைமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த முதல் நவல் நாளிலே இந்த வெயிலையும் பாராமல் இங்கே வந்து இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்தலத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெயில் அதிகமாக இருக்கிறது, அதனால் வெயிலில் உட்காராமல் அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும். டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. அதனால் தண்ணி தாகம் எடுத்தால் அப்பப்போ குடிச்சுக்குங்க. ஏன்னா வெயில் காலம் தொடங்கி விட்டது. ஆகவே தண்ணீர் அடிக்கடி அருந்துவது நல்லது. நீர் அருந்தணும், நீர் ஆகாரங்கள் அருந்தணும். உடல்நிலை நீங்கள் சரிவர பார்த்து கொள்ள வேண்டுமா எங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நவநாள் தொடக்கத்திலே காலை திருப்பலிகளில் நவநாளுடைய கொடி ஏற்றி இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு வாரமும் 11 மணி திருப்பலி முடிந்தவுடன் அந்தோனியாவுடைய வேண்டுதல் கொடி ஏற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நேரங்களிலே நீங்கள் ஒவ்வொரு கருத்துக்களை வேண்டி ஜெபிக்கிறீர்கள், விண்ணப்பங்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நாங்கள் அனுதினம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அந்தோனியார் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுடைய பரிந்துரைகளை ஆண்டவர் பெற்று தருவார் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள்.
இந்த நவநாள் திருப்பலிகளை திருவிழாவோடு சேர்ந்து சேர்வதற்காக நிறைய தயாரிப்புகள் இருக்கின்ற முஸ்தீப்பில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கொடி ஏற்றுகிற இடமானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்தோனியார் கெபி போன்ற இடங்கள் எல்லாமே நம் உபகாரிகள் நன்கொடையாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். ஆகவே இந்த அந்தோனியார் கெபி முன்னாடி கொஞ்சம் வசதிகள் செய்திருக்கிறோம். அங்கே இருக்கின்ற ஏற்கனவே இருந்த எல்லா மெழுகுவர்த்தியும் சுரண்டி எடுத்திருக்கிறோம், புதுசாக புனரமைத்திருக்கிறோம். ஆகவே அதை நீங்கள் பராமரிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆகவே மெழுகுத்திரிகளை அந்த ஆஃப் சர்க்கிள் அந்த இடத்துக்குள் கொண்டு போகாமல் மெழுகுத்திரிகளை எங்கே கொளுத்த வேண்டுமோ அங்கே கொளுத்தியனால் பாதுகாப்பாக இருக்கும். வெயில் அதிகமாகிறபடினால் அது யாருக்கும் எந்த ஒரு விபத்தை ஏற்படுத்தாமல் இருக்க தடுப்பதற்காக உங்களை அன்போடு கேட்டுவிடுகின்றேன். யாரும் மெழுகுத்திரிகளை அந்த இடத்துல வரை கொண்டு போய் வச்சுட்டு ஜெபிக்க வேண்டாம். மெழுகுத்திரி வாங்கி கொஞ்சம் ஜெபம் சொல்லிட்டு நீங்கள் மெழுகுத்திரி ஸ்டாண்டில் வைத்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுவிடுகிறோம். மேலுமாக பல தயாரிப்புகள் இருக்கின்றன. யாராவது உதவி செய்ய விரும்பினால் என்னை அணுகுமாறு உங்களை அன்போடு கேட்டுவிடுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அமலாசிரம துறவிகள் ஆண்டாண்டு தோறுமாக தவக்கால தியானம் கொடுக்கிறது வழக்கம். ஆகவே அந்த தியானமானது வருகிற ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி அமலாசிரமத்தில் இந்த இடத்துல ஒரு நாள் தியானம் நடைபெறும். திருப்பலியும் நற்கருணை ஆராதனையும் அறையுறையும் பாவ சங்கீதம் கேட்கப்படும், உணவும் வழங்கப்படும், மதிய உணவு. ஆகவே வந்து பயன் பெற வேண்டுமாய் தவக்காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தயார் செய்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வேண்டுதல் கொடி விற்பனைக்கு இருக்கிறது. அதை வாங்கி மந்திரித்து கொண்டு இல்லங்களுக்கு கொண்டு சென்று அந்த 13 வாரங்களிலும் ஒரு இல்லங்களில் வைத்து ஜெபித்து 13வது வார திருவிழா சமயத்தில் கொடி ஏற்றும் போது அந்த கொடியோடு சேர்ந்து கட்டி ஒரு வேண்டுதல் கொடியும் ஏற்றப்படும். ஆகவே அதை நீங்கள் வாங்கி சென்று ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்தலத்திலே நன்கொடைகள் வழங்குகிறீர்கள். குருமானவர் நிதி மற்றும் வேண்டுதல் அப்பம் செலுத்துகின்றீர்கள். அதற்கான தொகை செலுத்தி நம்முடைய திருத்தல அலுவலகத்திலே அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டாண்டு தோன்றாக எங்களுடைய அமலாசிரம் துறவிகள் மற்றும் குருமானவர்கள் உண்பதற்காக அந்தோனியார் நெல் கும்பகோணம் மறை மாவட்டம், திருச்சி மறை மாவட்டம் பல்வேறு பங்குகளிலிருந்து எங்களுக்கு தருகின்றார்கள். நாங்களும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்று ஜெபிக்கிறோம், ஒரு இல்லங்களுக்கு சென்று யாசகம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தந்து கொண்டிருக்கிற நெல் மணிகளுக்காக உங்கள் அனைவருக்கும் குடும்பங்களுக்காக பங்குகளுக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்து நின்று நம் இறை ஆசிரியை பெறுவோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த 13 வார நவநாள் தொடங்கி இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருத்தலமே கொஞ்சம் சிறு மாற்றங்கள்லாம் தெரியும். நிறைய இடங்களில் மாற்றங்கள் தெரிகிறது, புது பொலிவுடன் இருக்கிறது. இதுக்கு காரணம் திருத்தலத்தினுடைய அதிபர் இரவும் பகலுமாக யோசித்து வேலையாட்களோடு இருந்து எல்லாத்தையுமே சிறப்பாக செய்திருக்கிறார். காலையில் கொடியேற்ற திருப்பலி மிக சிறப்பாக பக்தியோடு நடந்தது. இதற்கெல்லாம் காரணம் திருத்தலத்தினுடைய அதிபர் அந்தோனிதாஸ் அவர்கள். அவருக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இப்படி இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம திருத்தலத்துக்கு செய்ய அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியம் இறைவன் கொடுக்க அவருக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து அவர்களுடைய ஆன்மாக்களின் சோர்வுகளை நீக்கியருளும். அதனால் அவர்கள் உமது மன்னிப்பை பெற்று என்று உமது ஆசியில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாக நோயாளிகளுக்காக ஜெபிக்கப்படுகிறது. முழந்தாள் படியிடுங்கள். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கம் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம்,
அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல் வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் உமது அடியார்களை கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயர் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்திரள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சத்தமா பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற சுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுள்ள இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரை, துன்பப்படுவோர் துணை புரியும் வல்லவரே, ஏழைகளை ஆதரவற்றவர்களை அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்திய குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர சேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்கு உரிய மது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி கொண்டாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இணைய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனின் அன்பை எங்களுக்கு அடைந்துள்ளோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் பரிந்துரையால் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலை புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குறை கேட்டிடுவாய், எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலை புனித அந்தோணியாரே. உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். ஐயா உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். பாடும் எங்கள் நெஞ்சமேயா, உம்மிடமே தஞ்சமேயா. பாடும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. தேடுமுள்ள அமைதிகளை தந்திடுவாய், தேடுமுள்ள அமைதிகளை தந்திடுவாய். புதுமை வல்லலை புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்த குறை கேட்டிடுவாய், எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே.